இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ப்ரோடான் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம், காஸ்மெட்டிக் சர்க்கம்சிஷன் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படி இங்கே வந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இங்கே வந்தீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்து ஒரு 6-7 மாதமாக இருந்தது. ஆனால் ஒரு 2 months தான் அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை செக் பண்ணும்போது வீனஸ் லீக் வச்சுருந்தாங்க. எலக்ஷன் சிஸ்டமாக இருக்க மாட்டேங்குது. சொல்யூஷன் என்னென்னு மறுபடியும் யூடியூப்பில் பார்த்துட்டு இல்லை இது நான் இது பிளான் பண்ணால் தான் சரியான சொல்யூஷன் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி பிளான் பண்ணேன். சார்கிட்ட நீங்கள் வரும்போது சார் எப்படி உங்களுக்கு அந்த அட்வைஸ் ஆலோசனைகள்லாம் எப்படி பண்ணாங்க? ரொம்ப நல்லா பண்ணாங்க. சார் தான் பண்ணாங்க, உங்களுக்கு சொல்யூஷன் நான் எனக்கு பிளான் பண்ணால் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நீ ஃபஸ்ட் டைம் இந்த தேட்டருக்குள்ளே வரும்போது அந்த அட்மாஸ்பியர், அந்த ஒரு பயம்லாம் இருந்திருக்கும், அது எப்படி உங்களுக்கு அதெல்லாம் போச்சு? அதான் சார்கிட்ட பேசினேன். சார் அதெல்லாம் டெய்லி 2 பேர் 3 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணிட்டு போகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் லைட்டாக பெயின் சொன்னாங்க. உங்களுக்கு ஆஃப்டர் சர்ஜரி பண்ணப்போ உங்களுக்கு பெயின் இருந்திருக்கும், அந்த பெயினுக்கு ரிகவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெடிசின்லாம் தந்துருப்பாங்க. அந்த மெடிசின்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு? மெடிசன் ஓரளவு நல்லா கேட்குது. மெடிசன் போட்டாலும் கொஞ்சம் பெயின் பண்ணுது. இப்படி இங்கே ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருந்தால் நல்லா கேர் பண்ணாங்களா? எப்படி அந்த அட்மாஸ்பியர் ஆஸ்பத்திரி அட்மாஸ்பியர் மாதிரி இருந்தால் இல்லைன்னா அது எப்படி அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரூம்லாம் நல்லா எல்லாம் ஹவுஸ் மாதிரி நல்லா நர்ஸெல்லாம் நல்லா பார்க்குறாங்க, நல்லா கேர் பண்ணிக்கலாம் பண்ணுறாங்க. சாரோட ட்ரீட்மெண்ட் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. சர்ஜரி பண்ணாங்க, பெயின் எதுவுமே இல்லை.